மாமா நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கே உட்காந்துருக்க ராஜாங்கத்தை பார்க்க வர என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன்ல அவங்க இன்னைக்கு வராங்க வீட்டுக்குன்னு சொல்லும்போது யாரடி யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா இவன் சொல்லிட்டு இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி வரட்டும்னு ராஜாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இங்கே ஈஸ்வரி சொன்ன ஆட்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தாம்பளத்தட்டோட உள்ளே வரதை பார்த்ததும் இங்கே ராஜாங்கம் என்னம்மா இவங்க நிச்சயம் பண்ணுறதுக்கு மாதிரியே வராங்களா, பொண்ணு பார்த்துட்டு போகிறதா வரதா தானே சொன்னேன்னு சொல்ல என்னென்ன யாரை பொண்ணு பார்க்க வரா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம தாமரை தான் சொல்கிறாங்க. என்னென்ன நம்ம தாமரைக்கு கல்யாணத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க அப்போ இன்னும் எத்தனை விஷயத்துக்கு உன் பொண்ணு இதே வீட்டில் வச்சிட்டு இருக்கலான்னு இருக்க, அவளுக்குன்னு ஒரு நல்லது நடக்கணும்னு உனக்கு தோணவே இல்லைன்னு சொல்ல அவளுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு இப்போ அவ்வளோ விஷயம் அவ்வளோ இது நடந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி ஒரு பொட்ட பிள்ளை எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் தனியாக இருக்க முடியும், இவ பண்ண காரியத்துக்கு இவளை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்க வேண்டியது, போனா போகுதேன்னு இவளை இந்த வீட்டில் இருக்க வச்சதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஆமாம் நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சரியாக தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் ஓரமாக அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் இங்கே வீட்டுக்கு வர மாப்பிள்ளை எல்லாருமே அங்கே வந்து உட்கார எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க. ஐயா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் சம்மதம் பண்ணுறதுக்குன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம், பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்க, அதான் பொண்ணு, நீங்க வர்ற விஷயம்லாம் எதுவும் தெரியாதா அதான் இப்படி இருக்கான்னு சொல்ல பரவாயில்லைங்க ஐயா பொண்ணு நல்லா இருக்கு, எங்க பையனுக்கு பிடிச்சிருக்கா என்னடான்னு சொல்லி கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தாமரைக்கும் சாவித்திரிக்கும் செம காண்டாகுது. ஈஸ்வரிக்கு மனசார திருப்தியா இருக்கு. அப்போ வந்திருக்க எல்லாருமே ஐயா எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நல்ல நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்ல சரின்ற மாதிரி இங்கே தமிழ்ச்செல்வியை விட்டு நல்ல நாள் பார்க்க சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் நல்ல நாள் மாமா நல்ல நாளாக தான் இருக்குது அன்றைக்கே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி. இதை கேட்டுட்டு இங்கே ராஜாங்கமும் சரி அன்றைக்கே நம்ம எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் இங்கே போஸு காவியா எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. காவியா கீழே இறங்கி வரதை பார்த்துட்ருக்க அந்த மாப்பிள்ளைக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஏன்னா காவியா வர்றது வந்துட்டு அந்த தோரணையே போலீஸ் கேட்டப்பில் வர மாதிரி இருக்குது, இது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆச்சே அப்படின்ற மாதிரி பார்க்க இவங்க கண்ணில் நம்ம மாட்டணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. காவியாவும் அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்றாங்க. மாப்பிள்ளைய பக்கத்தில் வர காவியா இங்கே அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்டு எனக்கு இந்த சம்மந்தமும் வேண்டாம் இந்த கல்யாணமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தலை தடிக்க அந்த இடத்த விட்டு ஓட்டம் எடுக்கவும் செய்ய என்னடி இவன் வந்தவன் பொண்ணை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் நிச்சயத்துக்கு நாலு பாருங்கன்னு வந்த உடனே குதின்னு குதிச்சா இப்போ என்ன எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடுறான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்ல என்னாச்சு நம்ம நல்ல சம்மதமாக தானே பிடிச்சிட்டு வந்தோம், இந்த தாமரையுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இதுதானே சரியான ஆளாக இருக்கும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்ல ஆமாம் மாமா வந்த சம்மந்தத்தை ஏற்பாட்டு பண்ணது யாரு அப்படின்னு காவியா கேட்க ஈஸ்வரி தான் தனக்கு தெரிஞ்ச குடும்பம்னு சொல்லி இங்கே ஏற்பாடு செஞ்சாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச குடும்பமா அதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்க வந்தவன் மிகப்பெரிய திருடன் பொறுக்கி, அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதான் என்னை கண்ட உடனே தலை தறிக்க ஓடிட்டான் அப்படின்னு சொன்னதுமே தாமரையும் சாவித்திரியையும் அங்கே நிற்கிற ஈஸ்வரி அப்படியே கோபமாக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறடி அப்படின்னு அப்பத்தா கேட்க அடா ஆமாம் அம்மாச்சி எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை பற்றி நல்லாவே, இப்போ இவங்க சொந்தக்காரவங்களா, அதான் இந்த லட்சணத்தில் போஸும் இருக்கான், சரியான திருடன் பொறுக்கி அதே குணம் தானே இந்த போஸுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல ஏய் மரியாதையை பேசுன்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. உனக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும், அவன் எப்படிப்பட்டவனே தெரிஞ்சு இந்த வீட்டு பொண்ணுக்கு சம்மந்தம் பண்ணணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கனா அப்போ உன்னுடைய குணம் தான் என்ன அப்படின்னு அங்கே காவியா ஈஸ்வரியை பார்த்து பொதுவாகவே சபையில் வச்சு கேட்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி அப்படின்னு அப்பத்தா திட்டுறாங்க. இங்கே ராஜாங்கம்மா பார்த்து முறைக்க உன்னால தான் சன்னாசி இந்த வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே போய் தங்கியிருக்கான், திரும்ப திரும்ப காயப்படுத்துகிற விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வீட்டில் நீ செஞ்சுக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு அங்கே ராஜாங்கமும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க இங்கே ஈஸ்வரியும். அப்போ அந்த நேரத்தில் அவன் எதுக்குடி உன்னையே கண்ட உடனே தலை தெரிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்ல போலீஸை பார்த்தா தரிச்சு ஓடாமல் அங்கனேவா நிற்பாங்க பாட்டி அப்படின்னு இங்கே காவியா சொன்னதுமே என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க இதெல்லாம் அதாவது போலீஸுன்னு சொன்னதுமே இங்கே போஸ்லேருந்து எல்லாருமே திகச்சு போய் நிற்கிறாங்க. ஆமாம் பாட்டி நான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தவன், அப்பாவுக்கு அந்த வேலை பார்க்குறது பிடிக்கலை, அவருக்காக மட்டும்தான் அந்த வேலையை விட்டு நான் வெளியே வரவும் செஞ்சேன். இப்போ அந்த வேலையை விட்டு வந்து இருந்தாலும் நான் எப்படிப்பட்ட ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்னு அவனுக்கு நல்லா தெரியும், நான் பார்த்தா நான் பிடிச்சா என்ன பண்ணுவேன்றதும் தெரியும், அதான் பயந்து ஓடிட்டான், என்கவுண்டர்ல போட்டுட்டா என்ன பண்ணுறது, அதான் இந்த ஓட்டம் அப்படின்னு காவியாவை சொல்ல இதை கேட்டதும் அத்தனை பேரும் இதை ஏண்டி நீ சொல்லவே இல்லைன்னு சொல்ல பாட்டி இப்போதைக்கு அதை சொல்லணும்னு தோணலை அதனால தான் பாட்டி சொல்லலை, ஆனால் இவ்வளோ கேடு கட்டவனே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையை கூட்டு வந்திருக்காங்களே அப்போ இவங்க எவ்வளோ கேடு கட்டவங்களா இருப்பாங்கன்னு இப்போ தான் எனக்கே தெரியுதுன்னு எங்கள் காவியா சொல்ல அங்கே மோகனா ராஜாங்கன்னு எல்லாருமே பார்த்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அந்த ஈஸ்வரியை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. ஈஸ்வரி அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க நேரத்தில்
அங்கே வர சாவுத்திரியும் தாமரையும் பக்கத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்க இவ்வளோ கேடுக்கட்டவனை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி ஒரு அறை தான் விழுகுது. அறையை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. ஈஸ்வரியும் ஒரு நிமிஷம் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்க தான் போகுதுன்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பா மூலமாக ஒரு நல்ல பையனை நான் தாமரைக்கு பார்த்துருக்கேன். தாமரை இந்த வீட்டில் இருக்கிறதும் சேஃப்டி கிடையாதுல்ல, ஏற்கனவே போஸ் இருக்கிற இடத்துலையும் தாமரை இருந்தால் தாமரைக்கு சேஃப்டி கிடையாதுன்னு தான் அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல. இந்த வீட்டில் எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஒரே பொண்ணுன்னா அது தாமரை மட்டும்தான். அப்போ தாமரைக்கு கல்யாணத்தை பண்ணுறது தானே சரியாக இருக்கும். உங்களை கேட்காம நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு நான் தப்பாக நினைக்க வேண்டான்னு ராஜாங்கத்தை பார்த்து சொல்ல, நீ ஏற்பாடு பண்ணால் நல்ல சம்மதமாக தான் ஏற்பாடு பண்ணுவேன், போலீஸ்னு வேற சொல்கிற, சொல்லவா வேணும், உனக்கு தெரியாதவங்க யாரும் இருக்கவும் மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. என்னடி இது, ஒன்று தொலைஞ்சதேன்னு பார்த்தா இன்னொன்று வந்துட்டு நம்ம சிக்கிக்கிட்டோமே நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க தாமரையும் சாவித்திரியும். அப்போ அவங்க வர்றவங்க பொண்ணெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நல்ல நாள் குறிச்சிட்டோம். அப்போ எல்லாரும் கிளம்பி கலைஞ்சு போனதுக்கு பிறகு அங்கே நின்றுட்டுருக்க காவியா அந்த சாவித்திரி பக்கத்தில் போகிறாங்க. நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் இந்த வீட்டில் சந்தோஷமாகவும் இல்லை, நீ சொல்லிக்கிற அளவுக்கு வேறு நல்ல விஷயங்களும் பண்ணலை. அடுத்தவங்க வாழ்க்கையில் குட்டையை கிளப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இனி இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம்னு தோணுச்சு, அதான் இந்த முடிவெடுத்த. இனி இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்ற முடிவை இனி நான் தான் எடுப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்கள, மாமா எனக்கு தானே சப்போர்ட் பண்ணி நின்னாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் அங்கே சாவித்திரிய தாமரை ரெண்டு பேருமே வாயடைச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. காவியா பயங்கரமான டோஸ் கொடுத்துட்டு போக அடுத்து அந்த சித்ரா தான்ற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. அவளை முதல்ல புருஷன் வீட்டுக்கு பேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இங்கே அந்த காவியா பயங்கர ஒரு அதாவது தெனாவட்டோடையும் திமிரோடையும் இருக்கிறது மற்றவங்க எல்லாருக்கும் பயங்கர ஒரு பயத்தை தான் கொடுக்குது.